பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? 10th 11th 12th. ஸோ அந்த எக்ஸாமை குறித்து பிள்ளைகளுக்கு ஒரு பயம் உண்டாகுது. படிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல அந்த பயம் வருகிற பொழுது பாருங்க, அந்த பிள்ளைகளால அந்த எக்ஸாமை சரியா அட்டன் பண்ணவே முடியாது. இருதயத்துல பயத்தையும் கலக்கத்தையும் சத்துரு கொண்டு வருகிறான். அநேகருடைய இருதயத்துல பாருங்க, அநேக பிள்ளையோட இருதயத்துல என்னால இது எழுத முடியாது, என்னால இதை ஜெயிக்க முடியாது, எங்கே நான் பாஸ் ஆயிடுவனா இல்லைன்னா நான் ஃபெயில் ஆயிடுவனோ என்கிற ஒரு பயம் பிள்ளைகளுடைய இருதயத்துல உண்டாகுது. ஆக இந்த நேரத்திலும் நாம் அதை குறிச்சுதான் சற்று நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பாருங்க, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தரே போதிப்பார், அவர் கூட இருப்பார். ஆண்டவரை நேசிக்கிற வாலிப பிள்ளைகளோட கூட என் தேவன் கூட இருப்பார். வாலிபர்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். வாலிப பிள்ளைகளை தேவன் அதிகமாக விரும்புவார். அவருடைய ஜெபத்தை தேவன் அதிகமாக அவர் கேட்பார். இந்த வாலிப பிள்ளைகள் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆக தேவன் அவர்கள் மேல் அதிக அக்கறை கொள்வார், அவர்கள் மேல் அதிக கரிசனை கொள்வார். ஆக இந்த எக்ஸாமை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கும்னு சொன்னா, அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்க பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக என் இயேசு உங்க கூட இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்க கூட இருக்கிறார். உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்க ஒருவேளை ஐயோ என்னால படிக்க முடியல, என் மனதுல என் நினைவுல அது இருக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா கூட என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே யாக்கோபு 1:5 ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற, பாருங்க, சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டோட விருப்பம் என்னன்னா, நாம ஆண்டோட போய் கேட்கணும். வாலிப பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு படிக்கிற ஞானத்தை கொடுங்க. ஆமா, நான் படிக்கிற பொழுது அவைகள் எல்லாம் என் இருதயத்துல பதியட்டும். என் நினைவுக்கு அதை நீங்க கொண்டு வரணும். நான் எக்ஸாம் எழுதுகிற பொழுது என் நினைவுக்கு நீங்க அதை கொண்டு வாங்க. எசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, அந்த ஞானத்தின் ஆவியை என் மேல் ஊற்றுங்கன்னு சொல்லி நாம ஜெபிக்கிற பொழுது, தேவனிடத்தில் கேட்கிற பொழுது, அங்க அதை தான் சொல்லப்படுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆண்டவரிடத்துல வந்து நம்ம கேட்கிற பொழுது அவன் நமக்கு கொடுக்கிற தேவனாகத்தான் இருக்கிறான். ஆக நம்ம அவரிடத்துல தைரியமா நம்ம கேட்கணும். ஆக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆக ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்க கடவுள். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று அங்க எழுதப்பட்டோம். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். ஆமா, அவர் கேட்கிற பொழுது அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக அவர் அள்ளி கொடுப்பார். நீங்க கேட்க வேண்டும். வாய்களை திறந்து, நீங்க எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க, நீங்க வாய்களை திறந்து தேவனிடத்தில் கேட்கணும். ஏசப்பா முன்னாடி நின்று நீங்க கேட்கணும். கேட்கிற பொழுது என் இயேசு உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார். பாருங்க, அந்த வாலிப வயசுல ஏசப்பாக்குள்ள அந்த ஞானம் இருந்தது. 12 வயதுல அவர் பேசக்கூடிய ஞானத்தை கண்டு அங்க இருந்த வேதபாரர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பரிசேயர்கள் சரிசேயர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இந்த 12 வயசுல இந்த மகனுக்குள்ள இந்த பையனுக்குள்ள இவ்வளவு ஞானமான. ஏன்னா தேவ ஞானம் கிறிஸ்து இயேசுக்குள் விளங்கினது. அதே ஞானத்தை, அதே பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். நீதிமொழிகள் 2:6 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருவார், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஞானத்தையும் புத்தியையும் தரும். ஆக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் தியானிக்கிற பொழுது, பேசுகிற பொழுது, நீங்க ஜெபிக்கிற பொழுது இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் தியானிக்க வேண்டும். யோசுவா கிட்ட அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க நம்ம இரவும் பகலும் அதை நம்ம தியானிக்கணும். நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அதற்கு முன்பதாக நீங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து நீங்க தியானிங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவுல நீங்க வளருகிற பொழுது நிச்சயமாக அதுல நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். நீங்க நிச்சயமா எக்ஸாம்ல பாருங்க, ரொம்ப அற்புதமா எழுதுவீங்க. அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் படித்த எல்லாவற்றையும் அவர் உங்களை ஞாபகப்படுத்துவார். ஆமா, ஆனா நீங்க கடினமா நீங்க படிக்கணும். அப்படியே ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களை நீங்க படிக்கணும். நீங்க ஒரு பிரயாசப்படணும். நீங்க பிரயாசப்படுகிற பொழுது தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார்.
ஆமா, நீங்க படிக்கிற பொழுது அது என்ன செய்யும்? உங்களுடைய மெமரியில, உங்களுடைய இருதயத்துல அது பதியும். நீங்க எழுதுகிற பொழுது ஆவியானவர் உங்களுக்கு சரியான நேரத்துல அதை எடுத்து உங்களுக்கு தருவார். அவருடைய உதவி எப்பொழுது உங்க கூட இருக்கும். ஆக நாம கேட்க வேண்டும். ஆக நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேங்கிறார். எக்ஸாம்ல நீ எழுதுகிறப்போ என் இயேசு உனக்கு உதவி செய்வார். ஆக நீ பயப்படக்கூடாது. பயத்தை புறம்பே தள்ளுங்கள். பயம் கொள்ளாதது பாருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். என்னோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வந்தால் போதும். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். நிச்சயமாகவே உங்களை அற்புதமாய் எக்ஸாம் எழுத வைப்பார். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தரல பாருங்க. பயம் என்பது ஒரு ஆவி. அது அவர் நம்ம இயேசப்பா நமக்கு தரவே இல்லை. ஆக வாலிப பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பலமுள்ள ஆவியானவர். ஆக உங்களை அவர் பலப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக படித்து எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா இருங்க. ஆமா, ஏன்னா கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பொழுது, நாம் அவர் மேல விசுவாசம் வைக்கிற பொழுது, அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை என் தேவன் உங்களுக்கு தருவார். சங்கீதம் 37:5 எடுத்து வாசித்து பாருங்க. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். உங்க காரியத்தை அவர் வாய்க்கப்படுவார். உங்களை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைப்பார். உங்கள் பிரயாசத்துக்கு 100% என் ஆண்டவர் பலனை தருவார். நீங்க பயப்பட வேண்டாம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமா, என்னோட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. ராஜா, அந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உங்க கருத்துல நான் தருகிறேன் சுவாமி. எஸ்டடி இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கணும். ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானம் இப்பொழுது இறங்கும். ஒவ்வொரு இருதயத்திலும் தேவனுடைய சமாதானம் இப்பொழுது இறங்கட்டும். உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிகப்பெரியவர். எஸ்டடி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பக்தன் சொல்லுவது போல ஒரு புதிய பலத்தால் என் இயேசு இந்த நேரத்தில் நீ நிரப்புவீராக ராஜா. அல்லேலூயா. ஞானத்தின் ஆவியினால இப்பொழுது என் ஆண்டவராக இயேசு நீர் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பணும் அப்பா. யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிறார்கள், யாரெல்லாம் அப்பா அந்த பரீட்சைக்கு ஆயத்தமாகி படித்து கொண்டு இருக்கிறார்கள், அல்லேலூயா, அவருடைய இருதயத்துல அப்பா பிள்ளைகள் படிக்கிற அவருடைய முயற்சிக்கு ஏற்ற பலனை தேவனில் கொண்டு பேசுவார். படிக்கிற காரியங்கள் எல்லாம் இருதயத்துல பதியட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்கிறவர். பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிற பொழுது அந்த நேரத்துல தானே என் தேவ ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக. எக்ஸாம் எழுதுகிற பொழுது சரியான பதிலை நீர் ஆண்டவன் நீ ஞாபகத்துக்கு கொண்டு வருவீர். பரிசுத்த ஆவியானவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க மகிமை இறங்கும். சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. இதை குறித்ததான எக்ஸாமை குறித்ததான பயங்கள் இல்லாதபடிக்கும் ராஜா, அந்த படிக்கிறதற்கு ஒரு ஆர்வம் உண்டாகத்தக்கதாகும் என் தேவனின் கிருபை பாராட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையில்லாத சோர்வுகள், பலவீனங்கள் வரக்கூடாது. இந்த எக்ஸாம் நாட்களில் தேவையில்லாத பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. எஸ்டடி என் தேவ ஆவியானவர் முழுவதுமாக பிள்ளைகளை நீ சூழ்ந்து கொள்ளணும் அப்பா. அல்லேலூயா. அப்பா, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தின் ஆவியை நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் இதை கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல், ஒவ்வொரு அப்பா அல்லேலூயா தங்கச்சி, அல்லேலூயா தம்பிகள் மேல என் தேவ மகிமை இறங்கணும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஞானம் பிள்ளைகள் மேல இறங்கணும். அல்லேலூயா. அப்பா பிதாவே, பலவீனத்தை நீக்கி போடணும், பயத்தை நீக்கி போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் அந்த இருதயத்துக்குள்ள ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் சுவாமி. பதமானவரே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுடைய கரங்களை உங்க கரத்தோடு நான் இணைக்கிறேன் அப்பா. எஸ்டடி உங்க கரத்தோடு நான் இணைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கரம் பிள்ளைகள் கரத்தோடு இணைக்கப்படணும். அல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிற பொழுது என் தேவ ஆவியானவர் நீர் கரங்களை பிடித்து நீர் எழுதுவீராக ராஜா. அல்லேலூயா. புதிய பலத்தோடு, புது நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு எஸ்டடி நான் ஜெயிப்பேன், அதிக மதிப்பெண்களை எடுப்பேன், இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், அவருக்குன்னு ஒரு சாட்சியாக நான் நிற்பேன், நான் சாட்சி சொல்லும் அளவுக்கு தேவன் என்னை உயர்த்துவார், என்னை எழுத வைப்பார் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சுவாமி. உன்னதமானவரே, உன்னுடைய செம்மையான கரத்துல இதை பார்க்கிற, இதை கவனிக்கிற, என்னோட ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன்.
அளவில்லாதவருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதமும் ஞானமும் ஞானத்தின் ஆவியும் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி அப்பா, பிள்ளைகள் எக்ஸாம் எழுத முடியாதபடி தடை செய்கிற பிசாசு, தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், எப்படிப்பட்ட இருளின் அந்தகார கிரியைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை விட்டு அது இப்பொழுது விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எக்ஸாம் எழுத விடாதபடி தடை செய்கிற ஆவிகளை நான் கண்டது. எப்படிப்பட்ட பொல்லாப்பும் பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடாது. வாதை உன் கூடாரத்தை அணுக. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை சுற்றிலும் வேலை அடைகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் தருகிறேன். பெயர் பெயராய் என் தேவனை ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஆசீர்வதிக்கணும் அப்பா. எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து அம்மாராஜா நல்ல மதிப்பெண்களை எடுத்து ஏசப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்ட முடியாது உன்னதமான தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக என் தேவாவியானவர் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து எக்ஸாம்பிள் உங்களை வெற்றி பெற அவர் செய்வார் என்பது நிச்சயம். God bless you.